படுத்துறான், பொய் மேல பொய் சொல்றான், திட்டு பசங்க, களவாடி ஏமாத்துக்கார பசங்க. அப்பெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஒரு மார்வாடி பிசினஸ் பண்ணா கூட அதுல ஒழுங்கு இருக்கும். பிசினஸ் கொள்ளையடிக்கிறது தான், வட்டி கொடுக்கிறது, வட்டிக்கு வாங்குறது தான். ஆனால் ப்ராசஸ் கரெக்டா இருக்கும். நம்ம ஆளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கர்த்தர் சொல்லாததையும் கர்த்தர் சொன்னார்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் பண்றீங்க அப்படி? நீங்க ஒண்ணும் இந்தியாவை மாத்தவே முடியாது. அது எப்ப 1000 மோகன் சிலாசஸ் வந்தாலும் இந்தியாவை மாத்த முடியாது. இந்தியா ஏற்கனவே தேவனுடைய வரைபடத்துக்குள்ளே நியமிக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ல இருக்கு. 1072 மணி நேரம் ஜெபம் நடத்தினால் இந்தியாவை மாற்ற முடியாது. இந்தியாவின் சார்பாக இஸ்ரவேல் ஜெயக்குமார் தேவன் சார்பாக சவால் விடுகிறாய். மாத்தணும் நினைக்கும் பொழுதெல்லாம் விபரீதங்கள் வித்தியாசமாயிருக்கும். குவாலிட்டியை டெவலப் பண்ணுங்க. உங்க குவாலிட்டியை டெவலப் பண்ணி பாருங்க. இந்தியா மாறும், சூழ்நிலை மாறும். ஜெபம் எல்லாம் இப்ப பிசினஸ் ஆயிட்டு, ஜெபம் ப்ராடக்ட் ஆயிட்டு, ஜெபம் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒரே ஜெபமா இருந்தது, முழங்கால் ஜெபம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப போய் உபவாச ஜெபம், அக்கினி ஜெபம், அவுட்டுக்குள்ள ஜெபம், கைக்குள்ள ஜெபம், காலுக்குள்ள ஜெபம், படுத்து கிடந்து ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம் பண்ணு. என்னையா ப்ராடக்ட கொண்டு வரீங்க? ஜெபத்தை இயேசு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தார். அரைக்கதவு பூட்டு, பிதாவை நோக்கி ஜெபிக்க கத்துக்கொள், அவர் கிரியை செய்யறத நீ பாப்ப. 1000 இல்லையா 10,000 மோன்சிலாசம் இந்தியாவினுடைய பிரச்சனை மாறவே மாறாதியா. மிந்தி மாவட்டத்தில் ஒரு இடத்துல இருந்த விபச்சாரம் இப்ப தெருக்கு தெரு விபச்சாரம், பொது இடத்துல இருந்த விபச்சாரம் வீட்டுக்கு வீடு விபச்சாரம் ஆகி போச்சு. எங்கேயோ தேடி போய் வாங்கின கஞ்சா காலம் போய் ஸ்கூல் வாசல்ல கஞ்சா, ஆஸ்பத்திரி வாசல்ல கஞ்சா, கம்பெனி வாசல்ல கஞ்சா, ஸ்கூல் வாசல்ல கஞ்சா. உங்க ஜெபம் என்னத்தைய கிழிச்சுதே? இந்த உபச்சாரம் பண்றதுக்குன்னு ஒரு கேரக்டர் வாய்ஸ் உள்ளவங்க தான் உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு குடும்ப பெண்ணுக்கு காசு இல்லைன்னு உபச்சாரம், வேலையில ப்ரமோஷன் வேணும்னு உபச்சாரம், நல்ல உடையில நல்ல ஸ்தானத்துல இருக்கிறவங்க ஆதாயத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. உங்க ஜெபம் என்னத்தை கழிச்சுதே? குவாலிட்டியை டெவலப் பண்ணுங்கயா. உண்மையா வாழ கத்துங்க, உத்தமா வாழ கத்துங்க, பரிசுத்தமா வாழ கத்துங்க, நீதியா வாழ கத்துங்க, நியாயமா வாழ கத்துங்க. உண்மையை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க, நியாயத்தை பேசுங்க, நீதியை பேசுங்க, கர்த்தரை பேசுங்க, தேவ ராஜ்யத்தை பேசுங்க, நித்தியத்தை பேசுங்க, பரலோகத்தை பேசுங்க.